ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐபிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபஷனரி ஆஃபீஸர்ஸ் மற்றும் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ்க்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 2026 2027க்கான சைக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. மேலும் முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஜூலை 1லேருந்து ஜூலை 21 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸுமே அதே டேட் தான். ஸோ ஜூலை 21 2025 தான் லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம் எக்ஸாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஆகஸ்ட் மாதமும், அதே போல் ப்ரிலிம் எக்ஸாமோட ஆன்லைன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ஆகஸ்ட் மாதம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ரிலிம் எக்ஸாமில் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெயின் எக்ஸாமோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற மாதம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இல்லைனா அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெயின் எக்ஸாமோட ஆன்லைன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாமில் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்குது, அது நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் 2025 சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025 இல்லைனா ஜனவரி 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி அல்லது பிப்ரவரி 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேபிளை கிளியராக பார்த்துக்குங்க. சரிங்களா. ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லாமே டென்டேட்டிவ் தான், எக்ஸாக்ட் டேட் சொல்லலை. ஸோ ஒன்று தான் பிறகு வந்து அறிவிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதுலேயுமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறீங்க, அது வந்து என்ன பேஜ் நம்பரில் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டெக்ஸ்லேயே நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேங்க்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு, வேக்கன்சி சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பேங்க் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக அவங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே வந்து 48,480 ரூபா ப்ளஸ் அலவன்சஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இந்த போஸ்ட்டுக்கு வந்து அதாவது பிஓ மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கு வந்து. சரிங்களா. அப்புறம் இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20 வயசு மேக்ஸிமம் 30 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்துமே சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அது இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரிலாம் டிசேபிலிட்டி இருக்கணும், எப்படிலாம் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கைட்லைன்ஸை கிளியராக பார்த்துக்குங்க. கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி ரெகுலர் ஃபுல் டைமில் வந்து முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா. எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் ரெகுலர் ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 21 ஜூலை 2025. ஸோ அந்த டேட்லேயோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து கிளியராக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 175 ரூபா ஃபீஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 850 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. ஆன்லைன் மோடு தான் பே பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ப்ரிலிம் எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. 3 டாபிக் கொஷினில் இருக்கும். 100 மார்க் வந்து கேட்பாங்க. 100 மேக்ஸிமம் மார்க்கே 100 தான். ஒரு கொஷினுக்கு 1 மார்க். சரிங்களா. ஸோ கொஷின் வந்து எந்த லாங்குவேஜில் இருக்கும், மோஸ்ட்லி இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி லாங்குவேஜ் ரெண்டே லாங்குவேஜில் தான் கொஷின் செட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும். சரிங்களா. மற்ற எல்லாமே இங்கிலீஷ் ஹிந்தி 2 லாங்குவேஜில் இருக்கும். ஓகேங்களா. எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப் தான் கொஷின்ஸ். ஓகேங்களா. அப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக வந்து ஒரு 4 டாபிக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 145 கொஷின்ஸு 200 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டைம் வந்து 160 மினிட்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்தது இதில் 5ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் மெயின் எக்ஸாமில். அது வந்து எஸ்ஏ காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி இருக்கும். இதுக்கு 2 கொஸ்டின் கேட்பாங்க. 25 மார்க் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 மினிட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் டைம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. அப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ப்ரிலிம் எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிறீங்களோ அவங்க மெயின் எக்ஸாமுக்கும், மெயின் எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கும் இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தெளிவாக செக் பண்ணிக்கங்க. அப்புறம் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் அதை பார்த்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் ஸ்கோர் பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன கட் ஆஃப்னு தெளிவாக சொல்லலை. கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணுவாங்க, லேட்டராக டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கட் ஆஃப் பேசிஸில் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இப்போதைக்கு இதுதான் மினிமம் மார்க், மினிமம் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லலை. ஓகேங்களா. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கு பிறகு எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மெனி சென்டர்ஸ் இருக்குது. அன்னெக்சர் 2ல் தெளிவாக கொடுத்துருக்கோம், நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் இருக்குது. ஓகேங்களா. எஸ்சி எஸ்டி ஓபிசி
மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் இருக்குது, நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே நீங்கள் கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மெயின் எக்ஸாமில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறீங்களோ அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்புறம் நீங்கள் இன்டர்வியூ வரப்போ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையும் வந்து தெளிவாக லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கு பிறகு எக்ஸாம் பார்த்தோன்னா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்ப என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்புறம் ஸ்க்ரைப்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டைம் டு டைம் வந்து ஐபிபிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேகன்சி டீட்டெயில்ஸ் ஓகேங்களா, என்னென்ன பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு, எவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 விதமான பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா வந்து பார்த்தீங்கன்னா 1000 வேகன்சியும், பேங்க் ஆஃப் இந்தியா 700 வேகன்சியும், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 1000 வேகன்சியும், கனரா பேங்க் 1000 வேகன்சியும், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 500 வேகன்சியும், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் 450 வேகன்சியும், பஞ்சாப் நேஷனல் பேங்க் 200 வேகன்சியும், பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க் 358 வேகன்சியும், டோட்டலாக வந்து 5208 வேகன்சி சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் டிசேபிலிட்டி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. சில பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணலை, இந்தியன் பேங்க் ரிப்போர்ட் பண்ணலை, யூசிஓ பேங்க் ரிப்போர்ட் பண்ணலை, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் பண்ணல. அதான் என்ஆர் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ஆர் அப்படின்னா நாட் ரிப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகே. சப்போஸ் ரிப்போர்ட் பண்ணால் வேகன்சி வந்து ரிவைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ வேகன்சி டீல்ஸ் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அன்அச்சட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் பற்றின விஷயம் கொடுத்துருப்பாங்க. என்ன ஸ்டேட்டு, ப்ரிலிம் எக்ஸாம் சென்டர் எங்கே, 2வது காலம், அதாவது 3வது காலம், 4வது காலம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் சென்டர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியும் கொடுத்துருக்காங்க. புதுச்சேரியில் ப்ரிலிம் நடக்கும், மெயினும் நடக்கும் சரிங்களா. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த லொக்கேஷனில் சரிங்களா, சென்னையிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் இந்த லொக்கேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம் எக்ஸாமும், அதே லாஸ்ட் காலமுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்படி ஸ்கேன் பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணும் சொல்லிட்டு ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கான சைஸ் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்ளை பண்ணும்போது. சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் ஃபார்மேட் தேவைப்பட்டால் அதேமாரி ரெடியாக வச்சுக்கோங்க சரிங்களா. ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் அறிவிச்சிருந்த ப்ரொபஷனரி ஆஃபீஸர்ஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டேட்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.